திமுக எம்எல்ஏ எதோ சொல்ல வராரு, கொஞ்சம் பார்ப்போமா இந்த மக்களே. திமுக ஆட்சி தான் தரமான ஆட்சிங்கிறதுக்கு இது ஒண்ணுதான் ஆட்சி. தரமான ஆட்சியா? பார்த்துருவோமா? இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். வீடியோக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. மக்கள் தங்கள் குறையை சொல்ல வந்தப்போ அந்த குறையை புறக்கணித்த சட்டமன்ற உறுப்பினரையும் தனக்கு சீட்டு கிடைக்குதோ கிடைக்காதோ தான் ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக இல்லையான்னு தெரியாத காலத்திலேயே தொடர்ந்து அவன் ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எந்த ஜாதி மதம் எதுவுமே கேட்காம நீ எங்கே ஒரு சின்ன விசேஷமாக இருந்தாலும் அவர் கூப்பிட்டா வருவார். அவர் கூப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் வருவார். அவரால் வர முடியலனாலும் மறாவது நாளாவது வந்து பார்ப்பார். இதுதான் அண்ணன் வைத்திக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, யாருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, யார் தரமான வேட்பாளர்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினாலும் சரி, ஒரு மக்களுக்கு பிரச்சனைனாலும் சரி, ஒரு தண்ணி பிரச்சனையோ இல்லை ரோடு பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கோவில் கட்டுமான பிரச்சனையோ, நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் சரி, உடனடியாக அதுக்கு தீர்வு அண்ணா உடனே வந்து அந்த இடத்துக்கு வருவார். அப்படி வர முடியலன்னா அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்கள அனுப்பிவிட்டு உடனே பார்த்து அந்த பிரச்சனையை சரி செஞ்சு கொடுப்பாரு. அப்படிப்பட்ட வைத்திய அண்ணனை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலன்னா அதை விட மிகப்பெரிய முட்டாள்தனம் இந்த தடவை வேறு எதுவுமே இருக்காது. இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்கள் ஆகிய நாம தான் முடிவு பண்ணணும். நமக்கு யார் வந்தால் நல்லாயிருக்குங்கிறது நமக்கு தெரியும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாம்பழம் சின்னத்துக்கு தான் அளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் ஓட்டு மாம்பழத்திற்கு. நன்றி.